உள்ளவங்களுக்கும் இப்போ ஆரி ஒர்க்கு ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து டிராயிங் வரைய போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து ரெண்டு கைக்கு போட்டிருக்கோம். இது வந்து பேக் நெக்கு போட்டிருக்கோம். இது ஃப்ரண்ட் நெக்குக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆரி ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அளவு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அளவு ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிராயிங் போட போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இது லைனிங், இது அளவு ஜாயிண்ட். இப்போ ஒரு கோடு போட்டுங்க. இப்போ உயரம் எவ்வளோ, அளவு ஜாயிட்டோட உயரம் எவ்வளோ? 13.75. இடுப்பு சி, இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 29. சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 9.25. 9.25 பின்னாடி 10 இருக்கான்னு பார்க்கலாம். 9.25. பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். 9.25. ஃப்ரண்டில் வந்து இந்த பக்கம் பார்த்துருவோம். 9.25 இருக்குது. பேக்கில் வந்து 9.25 தான் இருக்குது. ஃபிட்டிங் சட்டை. இப்போ ஒரு 37 இன்ச்சு பாடி. இப்போ பேக்கை வந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு அழகாக அப்படி வைக்கிறோம். அழகாக வச்சுட்டு இங்கே ஒரு கோடு போடுறோம். அழகாக இந்த அளவு ஜாயிண்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் உள்ளே வச்சு திருப்புறோம். வச்சுட்டேன். இதுக்கு நேராக ஒரு கோடு வச்சுட்டோம். இப்போ இதிலேருந்து இவ்வளோ 50 தூரம் மேலே ஏற்றிக்கணும். மேலே ஏற்றிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3 இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டரோட நீளத்தை மார்க் பண்ணுறோம். இப்போ இதோட சென்டரை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ அளவு ஜாக்கெட் போட்டு இந்த கழுத்து வந்து சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். கழுத்து கொஞ்சோண்டு வெளியே போகுது. கொஞ்சம் வெளியே போயிட்டோம். இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பேக்கில் 9.25 தான் இருக்குது. அதை இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுவோம்.
பேக்கில் பார்த்தீங்கன்னா 9.25 இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 9.25 இப்படி இருக்குது, 9.25 இப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ 9.25 இங்கே சரியாக கிராஸில் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஏஹெச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏஹெச் எவ்வளோ இருக்குது? 7.5 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். 7.5 கரெக்டாக இருக்குது. இதுக்கு நம்ம கோடு போட்டோம். இப்போ முண்டா வச்சு பார்த்தோம், கை கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பின்னாடி கழுத்து வந்து இந்த பெண்டு பண்ணி வச்சுருக்கேன். பெண்டு பண்ணி எதுக்கு வச்சுருக்கேன்னா அந்த ஆரி ஒர்க்கு நம்ம போட்டு வந்துருக்கோம். ஆரி ஒர்க்கு கரெக்டாக போட்டு வந்துருக்கோம். இது ரெண்டாக மடித்தோம்னா கரெக்டாக வந்து இதில் வந்து கரெக்டாக வச்சுருவாங்க. கரெக்டாக வச்சு இந்த தைக்கிற மாதிரி நம்ம ஆரி ஒர்க் பண்ணியிருப்போம். ஆரி ஒர்க்கு இதில் அழகாக பண்ணி இதில் வந்து நீட்டாக தைச்சிருவாங்க. தைக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே விஷயத்தை பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்போ பேக் நம்ம போட்டோம். இப்போ கை டிராயிங் போட போகிறோம். கை டிராயிங் ஏற்கனவே நான் இப்போ ஓட்டேன், வீடியோ வந்து பிடிக்காதனால திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ ஒரு கோடு போட்டுங்க. கை லெங்க்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். கை லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 10.5னா 11 வைக்கிறேன். 11 வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 10.25. கை லூஸ் வந்து 10.25 வச்சுட்டோம். இங்கே 6.5 இருக்குது. 6.5 7.5 வச்சுட்டோம். இங்கேருந்து பார்க்கணும். 6.25 ஒரு புள்ளி, 6.25 ஒரு புள்ளி, 7.5 வச்சுருக்கோம். 7.5 ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம். ஸ்கேலு இந்த ஸ்கேல் போடுங்க. நேர் ஸ்கேல் போடக்கூடாது, இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும். ஏன்னா கை நீளம் கூட, அதனால் இந்த பெண்டு ஸ்கேல் போட்டோம். இப்போ ஆரி ஒர்க்கு கைக்கு கை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கை வந்து நம்ம நீட்டாக வந்து கை வச்சுருக்கோம். கையில் வந்து இந்த மாங்காய் போட்டு டிசைன். மாங்காய் டிசைன் வச்சு அழகாக பண்ணிட்டோம். கை லூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப கை லூஸ் வந்து கூட வேணாம். கை லூஸ் வந்து கம்மியாக வச்சுங்க. ஏன்னா கை வந்து இங்கே தைக்கும் போது இடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு கம்மியாக வச்சுங்க. கம்மியாக வச்சுட்டிங்கன்னா ஆரி ஒர்க்கில் வந்து தையல் போடும்போது தப்பு வராமல் இருக்கிறதுக்காக தையல் போடும்போது நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ கை லூஸ் வந்து 10.25. கை லூஸ் 10.25 நம்ம வந்து 9.5 தான் வச்சுருக்கோம். கரைஞ்சி கம்மியாக வைங்க. அப்போ தான் வந்து தையல் இங்கே தைக்கும்போது பிடிக்காமல் இருக்கும். தையல் அது மேலே உழுகாமல் இருக்கும். ஆறேகால் 7.5. நல்லா டீப்பாக வந்து நல்லா இறக்கி வெட்டியிருக்கோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி கைக்கும் கரெக்டாக கையில் கொண்டு வந்து கரெக்டாக இதில் வச்சுருவோம். வைக்கிற மாதிரி தான் அந்த சென்டர் கண்டுபிடிச்சி சென்டரில் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருவோம். பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கை வெட்டிட்டு ஃப்ரண்ட் போட போகிறோம். பேக் கழுத்து வெட்டிடாதீங்க. ஏன்னா தைச்சோன்னா அது வந்து தைக்கும் போது தான் வெட்டணும். ஆரி ஒர்க்கு மட்டும் வெட்டக்கூடாது.
கை கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ண போகிறோம். காலிஞ்சி இதாகுது, அதனால் கொஞ்சோண்டு காலிஞ்சி இறக்கிக்கலாம். சைடு பார்க்கணும், 6.25. இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 7.25 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சோண்டு வந்து எடுக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ 7.25 இங்கே ஃபினிஷிங் வரணும். 7.25 வருதான்னு பார்க்கணும். கரெக்டாக தைச்சோன்னா 7.25 வந்துடும். கரெக்டாக இருக்குது, எந்த வேணாலும் தப்பும் வராமல் இருக்குது. நல்லா குடஞ்சி எடுத்துருங்க. குடஞ்சி எடுக்க குடஞ்சி எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ ஜாக்கெட் வந்து நல்லா போய் உட்காரும். அழகாக போய் உட்காந்துச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இங்கேருந்து 9.25 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி. 9.25 இருக்குது. ஏழரை இருக்குது. ஒரு புள்ளி வித்தியாசம் வந்துருச்சு, அந்த ஒரு புள்ளி கரெக்ட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் வெட்டுவதை கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து எல்லாமே கோடு போட்டோம், கரெக்டாக அந்த இடத்துல வரைஞ்சிட்டோம். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். 6 இருக்குது. 5.5 வச்சுட்டேன். 5.5 வச்சுட்டு நேராக ஒரு கோடு. அடுத்தது முண்டை இறக்கம் எவ்வளோ இருக்குது. 5 இன்ச்சு இறக்கிட்டேன். டாட்டோட உயரம் எவ்வளோ. 10 இன்ச்சு. நான் 9.25 ஒரு புள்ளி இறக்கியிருக்கேன். 9.25 இறக்கி ஒரு புள்ளி இறக்கி கரெக்டாக ஒரு கோடு போட்டோம். ரைட்டு. டாட்டோட உயரம் எவ்வளோ. 3. நான் 3.25 இறக்கியிருக்கேன். 4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ 37 இன்ச்சு பாடி. இடுப்பு 30. 7 பாதி 1.25. ஒன்றே முக்கால் வச்சுட்டோம். இப்போ 3.25 இங்கே வைக்கணும். 3.25
மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். 3.5 பாதி 1.25 கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ இருக்குன்னு கரெக்ட் பண்ணுவோம். அளவு ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட்டு கழுத்து பார்த்துங்க. அப்படியே மேலே வச்சுக்கிட்டு அளவு ஜாக்கெட்டை உள்ளே போட்டோம். இப்படி வச்சு ட்ராயிங் வரைஞ்சிட்டோம். அளவு ஜாக்கெட்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் நம்ம வந்து அழகாக அப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அதை பிடிச்சி அழகாக அப்படி வந்து பார்த்தா அளவு ஜாக்கெட் பிரகாரம் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.25 இருக்குது. ஓகே, இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். 4 வச்சுட்டேன். 3.25 இங்கே இருக்குங்க. இப்போ இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சிங்க. 2 இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இடுப்பு எவ்வளோ? 2.5. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.25. 4.25 இங்கே வச்சுருங்க. ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 2 தான். நம்ம 2 தான் ஷோல்ட்ரு. ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 9.25 இருக்குது. 9.25 இருக்கான்னு பார்த்துருவோம். 9.25 இருக்குங்க. 9.25 இங்கே வச்சுட்டேன். 9.25 வச்சுட்டேன். 9.25 இதுக்கும் ஒரு கோடு. சென்டரில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 9.5 இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். 9.5 இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இங்கேருந்து 4 இருக்கான்னு பார்த்துருங்க. 4 இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ அளவு ஜாக்கெட்டில் கழுத்து வந்து சரியாக இருக்கான்னு இன்னொரு செக்கிங் பண்ணிக்கணும். அளவு ஜாக்கெட் பிரகாரம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஆரி ஒர்க்குக்கும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். ஆரி ஒர்க்கு 7.25. இப்போ இதில் வச்சு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. அதில் மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்படி தான் ஆரி ஒர்க்குக்கு இந்த வளைவு வந்து சரியாக வரணும். கரெக்டாக வந்துடுச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம். இங்கேருந்து பெண்டு பண்ணி பார்க்கணும். 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு இங்கே வருதான்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக வந்துச்சு. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஏழரை இன்ச்சு வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம்.
இப்போ டாட்டு போட்டோம். இப்போ வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணப்போ கழுத்து நான் எதுக்கு கிராஸாக வெட்டிட்டேன்னா அந்த ஆரி ஒர்க்கு பார்த்துட்டு வெட்டலாங்கிறதுக்காக. ரைட்டாக ஒரு புள்ளி வெட்ட வேண்டியது. கரெக்டாக இருக்கு. ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரவுண்டு சரியாகதான்னு செக் பண்ண போகிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ குடஞ்சிடலாம். இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு தான் நீங்கள் கதையை வெட்டணும். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஆரி ஒர்க்கு தகுந்த மாதிரி அந்த பெண்டு கொடுக்கணும். அந்த பெண்டு கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் கழுத்தும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஃப்ரண்ட் கழுத்து கரெக்டாக அதை வச்சு விட்டால் கரெக்டாக வந்து இதில் சூட் ஆகணும். இது வந்து தைக்கும்போது ஒவ்வொரு புள்ளி தைக்கும்போது கரெக்டாக வந்து இதில் சூட் ஆகணும். சூட் ஆனால் ஓகேன்னு அர்த்தம். ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம், கையும் பார்த்துட்டோம். இப்போ பேக் வெட்டுவதே கவனம், பட்டி வெட்டுவதே கவனமாக பார்க்கணும். இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.25, 3.5, 3.25.
3.5 4.25 அளவு ஜாடியில் எவ்வளோ இருக்கும்பா? 4.25 இருக்கு. மூணே முக்கால் 4.5 வச்சுட்டேன். இங்கே போட வச்சுட்டேன். 3.25 வச்சுட்டேன். போட்டோம். மூணே முக்கால் 4.5 இங்கே வச்சுட்டேன். 3.25 இங்கே வச்சுட்டேன். 6.25 இங்கேருந்து எவ்வளோ இருக்கு? 3.25. இந்த 3.25 இங்கே வச்சுருவேன். அளவு ஜாக்கெட்டில் ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மூணே முக்கால் மூணே கால் பட்டி வந்து பெரிய பட்டி. இது பட்டி வந்து நல்லா பெருசாக போடுறாங்க. பார்த்துக்கோ. இங்கேருந்து இதை வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து இதை வரைய போகிறேன். இப்போ இடுப்பு 30 7 இன்ச்சு வைங்க போதும். அளவு ஜாடியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 7 இன்ச்சு தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இங்கேருந்து வச்சு பார்த்தோம். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வந்து வெட்டணும். இங்கேருந்து வச்சுட்டோம். கோடு கரெக்டாக உட்காரணும். இந்த கோடும் கரெக்டாக உட்காரணும். எல்லாம் பாருங்கள் கரெக்டாக அந்த கோட்டில் வந்து அழகாக தச்சு கீழே போட்டால் சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கணும். இப்போ ஆரி ஒர்க்கு எப்போ ஆரி ஒர்க் மேலே போட்டு வெட்ட போகிறோம். வெட்டுவதே எல்லோரும் கவனமாக பாருங்கள்.
பேக்கு நம்ம வெட்டிட்டோம். பேக்கு ஆரி ஒர்க்கு நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ கை வெட்ட போகிறோம். கை சென்டர் பண்ணி கரெக்டாக வெட்டணும். அதனால் நேர் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் வரும், அந்த ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கோங்க. தைக்கிற ஆள் போட்டுக்கோங்க. அதனால் சென்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். இப்போ பட்டி. இப்போ பட்டியை வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வெட்டியிருக்கோம். கை வெட்டியிருக்கோம். பேக் எல்லாமே இதே மாதிரி வெட்டி தைச்சு பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளாக உதவியாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.